இல்ல இதுக்கு மாநகராட்சி அதிகாரிகளோ இல்ல மேயரோ ஏதாவது பதில் கொடுத்தாங்களா? அவங்களை வந்து இவங்க ரீச் அவுட் பண்ண ட்ரை இல்ல அவங்க விடை கொடுக்கணும்னு நினைக்கல, பதில் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது பதில். உண்மையா மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அது விடை. அவங்க விடையை தரல, பதில் தான். பதிலா என்ன கொடுக்குறாங்க? பதிலா என்ன தராங்கன்னா, விதண்டாவாதம். கடந்த அதிமுக ஆட்சியில 10 மண்டலங்கள் தனியார் மயமாக்கப்பட்டதே, அப்ப நீங்க அமைதியா இருந்தீங்க. அப்ப நாங்க அமைதியா இல்ல, எங்களின் குரலா ஸ்டாலின் ஒலிச்சார். ஓகே, அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரா இருந்தவர். எங்களின் குரலா ஸ்டாலின் மிக காத்திரமா வச்சாரு. உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று காட்டுறேன். நேத்து PK சேகர் பாபு அவர்கள் வந்து நாங்க எப்போ சொன்னோம், கோரிக்கை வச்சோமா, ஆதாரம் காட்டுன்னு கேட்கிறாரு. அவருக்கான ஆதாரம் தான் இது. ஜனவரி 19, 2021 அன்னைக்கு நடந்தது இது. கடந்த 10 மற்றும் 12 ஆண்டுகளாக தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருந்த ஏழை தொழிலாளர்கள் சற்றொப்ப 12,000 பேரின் வாழ்க்கை நிலை இன்றைக்கு கேள்விக்குறியாக ஆகியிருக்கிறது.